அடா 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 நான் கறி மீன் முட்டை அரிசி தான் பெருமாளே என்கிட்ட ஆள் இல்லை அரிசி இல்லை போ. போனஸ் மாதிரி நீ வந்து கை நீட்ட மேல எங்க அம்மா 2 கை தந்தாங்க. அரிசி தெரியும் என்ன காசு தெரியும் நீமாடா என்னாலுமே பாத்தியாடா முட்டை சாப்பிட்டு 5 நாள் ஆச்சுடா. என்ன பண்றது என் நிலைமையை பாரு. வறுத்தரிசியில் மீன் மேக்கர் தூள் சிக்கன் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு தின்னு காரசாரமா. சித்தப்பா மாலை போட்டுறதுக்கு முதல்ல சிக்கன் பக்கோடா சாப்பிடணும்னா காலிஃபிளவர் வறுத்து சாப்பிடுவாரு. மீன் குழம்பு வைக்கணும்னா வாழைக்கா அது நல்லா மீன் வரைய கல் பண்ணி மீன் குழம்பு வைப்பாரு. மீன் ஃப்ரை வேணும் அதே மாதிரி கல் பண்ணி மீன் ஃப்ரை பண்ணுவாரா. உங்க சித்தப்பா பெரிய லெஜெண்டரா பம்பளுதா. இன்னும் நிறைய வச்சிருக்காரு. உனக்கு செய்ய தெரியுமா? சத்தியமா சத்தியமா இது எல்லாமே நான் பண்ற ப்ராசஸ் எல்லாமே நான் பண்றேன். ஆனா செய்யற ப்ராசஸ் நீ பாத்துக்கோ. ஓகேவா? அது கிடக்குதா சொல்லி தருவல. சொல்லி தருவேன்டா. நீங்க நம்ம விளாசுறோம் ஏஞ்சி வேணா குண்டா வாடா. இது தெரியாம போச்சா? டேய் என்னடா பண்ணினுங்கற? இதே இப்படி காலிஃபிளவர் தூக்கி பாரு. இப்படி கத்தி வச்சா போதும் தப் தப் தப்னு விழும். நீ வந்து கேமரா வெட்டினுங்கற. நான் எத்தனை வீடியோல பார்த்திருக்கேன். எடிட்லாம் செம்மையா பண்ணுவாங்க. நாம காலிஃபிளவர் வாங்கி காசில கீழே தூக்கின்னு வரேன். இதுல எடிட் வேற நான் காசு தரதா? சும்மா கம்முன்னு உட்காந்துக்கிறேன். நான் கை ஆள் வலிக்கிட்டு கடுப்புல இருக்கிறேன். நீ வேற என் தம்பி தான் அவன் பங்குக்கு இதை எடுத்துனாராம். நிறைய ஆளு சேர்க்க கூடாது தெரியாதா உனக்கு? டேய் இது உருண்டை பண்ணதுக்கு பிரெட் தூள் வேணுமேடா. அப்படின்னா அதுக்குதான் அம்மா வரிக்கை வாங்கிட்டு வந்துக்கிறேன். அழகா இந்த வரிக்கை மிக்சியில போட்டு அடிச்சா பிரெட் கிராம்ஸ் வந்துட போது அழகா உருண்டை பண்ணி பொரிச்சு சாப்பிட்டா போச்சு. நான் சொல்லல தட்டு சவுண்ட் கேட்க கூடாது. 4 காலு ஒரு வாழை போட்டு ஓடிந்துடுறேன். டேய் 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 ஓவரா பண்ணாதடா. ஆமா என்ன பண்ணுகிறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கின்னு? புரட்டாசி மாசமா யாருக்குமே கறி மீன் இல்லையா? ஒரே கறி காய்ச்சி எடுத்து போச்சு. அதான் இந்த பொண்ணு சொல்லிச்சு உங்க சித்தப்பா எதை செஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்ப வாழைக்காய் பஜ்ஜி காலிஃபிளவர் மீன் மேக்கர் இதெல்லாம் வச்சு நாங்க அப்படியே கறி மாரி இப்ப விருந்து அடிச்சு சாப்பிட போறாங்க. டே சின்ன பையா அம்மா இது மாதிரி ஹெல்ப்புக்குள்ள சூப்பரா பண்ணுவேன்டா. அம்மாலாம் காய் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். நான் அழகா நான் சேப்பா நான் கட் பண்ணி கொடுக்குறேனே. சரி வா வா சூப்பரா சின்ன பையா. ஏதோ என் தம்பி வந்ததுக்கு அப்புறம் இவங்களாம் சேர்க்கக்கூடாது வெளியாளுங்களாம் சேர்க்கக்கூடாதுன்னா இப்ப அது மாட்டேன் என்ன? டே அது ஆள் இல்ல சும்மா நம்ம டஸ்ட்பினா வச்சுக்கலாம். வேஸ்ட் அதெல்லாம் தூக்கி போற மாதிரி சும்மா ஒரு குப்பை தொட்டி மாதிரி. டேய் நான் ஓகேவா? ஹெல்ப் கிட்ட விட்டு என்ன இப்ப வேலைக்கு ஆள் வச்சுக்குவான். என்னடா அது எதுக்கு என் பாதி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு ஆளை பத்தி நல்லா திறன மாதிரி கிருன்னு பாக்குறான். சரி டே சின்ன பையா என்னடா ஆளுக்கு ஒரு வேலை பாருங்க. எடுங்க ஊற அவளை திட்டக்கூடாது. நீ திட்டல நம்ம தான் பிளான் போட்டோம். அவன் எதுக்கு திட்டுறான்? சும்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணிட கூடாது. சின்ன சின்ன பசங்களை பார்த்து வேலைக்கு பாக்குறேன். சும்மா டென்ஷன் ஆகுது நமக்கு. டே சின்ன பையா குறா அந்த ஒரு மணியா தூக்கி ஓடிடுவ. இல்லடா குறா வெட்டு டப்பு வெட்டு ஊற வச்சியா? போ என்ன வரிக்கங்க நாய்க்கு போட வரிக்க 10 எடுத்து வச்சிருப்பேங்க. எத்தனை அது கூட நான் அடிச்சு எடுத்துட்டு வரேன். கூட டேய் வாடா கிட்ட வாடா சீக்கிரம் வா. போ டேய் அவனை ஏன்டா போட்டு அடிக்கிற? இது ஒரு டைம் பாஸ். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் வாங்கி பண்ணுங்க. ஏய் காலிஃபிளவர் வந்து வெட்டா. எங்க அம்மா வெட்டு நான் இத ரெடி பண்றேன். ஆரம்பிக்கலாமா? குலா தூக்கிடா. ஓகே அடுத்து மசாலா போட எல்லாம் ரெடி பண்ணுவோமா? வா நீடா. இதுதான் அதான் சின்ன கால ஆயி தோச்சா கையில அவங்க பத்த காட்டிங் பத்தி அவங்க குத்திய. அவ்வளவு தூரம் காலில இருந்து ஒன்னா சுத்தி இருக்கிறான். ஒன்னா விட்டு திண்டிங்க போரு. சரி சின்ன பையா அம்மாக்கு ஏன் மூஞ்சி பார்க்க பிடிக்கல அவனுக்கு? தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா தூள்,
தேவையான அளவு இதுனா தூள் தெரியல, மிளகா தூள் மாதிரி தான் இருக்குது. இல்ல மீன் மசாலா. மீன் மசாலா தூளா? ஓகே. இது தேவையான அளவு. என்ன மசாலா தூள்? எல்லாம் நமக்கு தேவையான தூள். உப்பு. நெக்ஸ்ட் உப்பு. சிறிதளவு உப்பு. கறிக்கு பதிலா போடுங்க. இது எவ்வளவு பண்ணுமா? இவ்வளோ நேரம் போட்டது என்கிட்ட கேட்டாடா போட்டேங்க, இஷ்டத்துக்கு போட்டு தள்ளிவிட்டுட்டு அம்மாத்திரம் வேணாண்டா, கொஞ்சமா போடுறா. போதுமா? டேய் இங்க பாறா இவனே. ஏய் பையா, இதுதான் நான் பையனை கூட்டி வரேன்னு ஒண்ணு கூட மாட்டேது, எல்லாத்தையும் எது. டேய் சின்ன பையா, பொரியே 2-3 தாண்டா இருந்துச்சு, அதை போட்டு அரைச்சுன்னு வந்துக்கிறேன், எடுத்து எங்கன்னா ஒளிச்சாச்சு வைடா. போதும். ஆண்டி எங்க தம்பியை சந்தேகப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு நான் எடுத்து வரேன். இது அது போடு, இப்ப போட்டி அதே அளவுக்கு போடு. போடு. டேய் இஷ்டத்துக்கு போட்டு வைக்காதீங்கடா, பஜ்ஜி ஆயிட போகுது அப்புறம். டேய் மிளகாத்தூள் இன்னும் ரவை போடுறா. இதுல எது இதுவா? ஓகேவா? புது நகை என்னடா கலைய மாதிரி அதான் பெயிண்டரோட கை வண்ணங்கள். தண்ணி ஊத்து கலக்குனாயே. லைட்டா ஊத்துறா, குண்டா குண்டா கடைய விடுடா. கொஞ்சம் ஊத்து. நீங்க புடி இது சமைக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம். போ. ஐயோ டேய் என்னடா எல்லாரும் வாயிலே டே சின்ன பையா டேய். சாரிமா. டேய் தண்ணி போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊத்துவாமா? போதும் கரெக்டா தாங்குது. இப்போது நமது மீனை எடு. நம்ம மீனுங்க. டேய் இதனால கோச்சிங் கிடக்குது. அது பண்ணுமா? வெயிட். மீன் மேக்கப் போடுங்கடா. மீன் மேக்கப் போட்டுறலாமா? ஊருக்கே கேட்கும் பழகுது, பைத்தி காய்ச்சினீங்களா? டேய் சின்ன பையா, துபரா சின்ன பிள்ளைங்க விளையாடுறேன்னு கத்தி ஊரை கூப்பிட்றாத, புரியுதா? இந்த மீனை இப்போது சூசைட் பண்ணிக்க போகுது. வங்க கடல் இல்ல, இது சிங்கம் பெற்ற புல்லே. மீன் சண்டை விடுவோமா? டேய் அது மாதிரி ஷேப் ஏத்துன்னு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன், நீங்க சண்டை விடுவோமான்னு சண்டை விட்டு அது உடச்சு தள்ளுவீங்க பொழுது மூக்கிய. இது நடா மீன், இது இம்மா பேசுறது கடல் மீனா இருக்குமோ? போட நமக்கு. டேய் ஒரு தட்டு எடுத்து வச்சு அழகா அது மேல பப்பரப்பான பரப்பி விடுவீங்களா, அதை விட்டு துணி ஊற வைக்கிற மாதிரி அது உள்ள போட்டு ஊற வைக்கிறீங்க. மசாலா காலி பண்ற போற. டேய் இது அப்படியே சாப்பிடணும் போலே இருக்குடா. அப்படியே சாப்பிட்டு வச்சுக்கடா, பின்னாடி ஒரே ஆயில் லீக் ஆயிடுடா. வேற இது எல்லாருக்கும் அதே ஆர்வம் தான், கம்முன்னு இருங்க. இப்ப ஃப்ரை பண்றேன்டா. டேய் வெயிட் பண்றா, அதெல்லாம் போட கூடாதுடா. அப்படியே என்னடா ஓய் மீன் எடு. முக நெக டேய் இது என்னடா ரசம் கொதிக்கிற மாதிரி கொஸ்டினுக்குது. அங்க வையா. டேய் இங்க பாருடா கொதிக்குது. டேய் அத ஆஃப் பண்ற முதல்ல. ஆஃப் பண்றடி, புள்ள போய் ஆஃப் பண்ணு. இங்க பாரு. பெத்த மீன். உன் சித்தப்பா பயங்கரமா நாளா இருப்பான் பலியா. பலி ஆள்றா எப்பா அவன். இது சாப்பிட்டுக்கதே மாலை போடுவான். அவன் சித்தப்பா வட்டமா. இத சாப்பிட்டுக்கதே மாலை போடுவானா அவன். பாப்பா டே பாப்பா, நானும் இதே ஊர்ல தானே இருக்கிறேன். நான் உங்க சித்தப்பா நான் பார்த்ததே இல்லை. எங்கன்னா வந்து அந்த நாயை கண்ணில் காட்டுன்னா மாலை போட்டுன்னு இருக்கும்போது அவனுக்குன்னா அவ்வளோ ஒரு வெறி இந்த மாதிரி கறி சாப்பிடணும்னு யோசிச்சுக்கிறான் பாரு. என்னம்மா பண்ணாது? அவ்வளோதான்டா, அந்த மீன் மேக்கரை எடுத்துன்னு வந்து கூடு. ஆமா போய் வீட்டுல போய் அரிசி எடுத்துன்னு வரேன். இருப்பா
என்னடா அவனை நண்டு சிண்டெல்லாம் அசிங்க பத்தி என்ன பண்ணுது ஒரு சோறுக்கு நான் படுற பாடுகிறே இந்தா டேய் இதையே கூட சேர்த்து போடுறேன் இது போனோம் மறந்துட்டேம்மா அது ஏன்டா போடுற டேய் இது வீட்டுலலாம் அவங்க அம்மா இப்போ தேட மாட்டாங்களாடா ரொம்ப நேரம் இங்கே இருக்குதுங்க என்ன சொல்றத போ டியூஷன்லாம் போகாதுங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி எங்க அம்மா இன்னைக்கு வெளியூர் போயிருக்காங்க வரதுக்கு நாளைக்கு தான் ஆகும் தனியா விட்டு டேய் அதுனா உப்பா இல்ல வேற ஏதாவது அள்ளி போட்டு நேக்குற பைத்தியக்கார மாதிரி இது மறந்துட்டு போற லைட்டா போட்டு அள்ளி போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டா போடு எப்படின்னா கழட்டி விட்டு நம்ம எதனா தின்னலான்னு பார்த்தா எல்லாரும் போடு என்ன நீ போடுறிய தெரியல ஒட்ட கை வச்சுன்னு பெடக்ஸ் கையில லிப் பண்ணுகிறான் எப்படி போரு உருண்டை போரு சின்ன பையா அந்த பையன் ரொம்ப நேரமா துணுங்குறான்டா கொஞ்சம் வாங்கிட்டாங்க அருமையாக்குதா வாங்கிட்டாடா அது குடுக்காத அது எல்லாத்தையும் வைக்க வை நீ ஒரு ஆளா இருப்ப பழுக்கு போய் தெரியாத போன நானே மூஞ்சும் பாருங்களா அந்த புள்ளைய கொடுக்குது வேணாம் டேய் உருண்டை நல்லா புடுறா இல்ல வஞ்சு புடா நீ வர மாட்டேமா உருண்டா என்ன வேற என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுமா உனக்கு நீதானே பத்தலடா எதை இருந்தாலும் எடுத்தங்க கவுத்துன்னு பண்ற அது பாரு முளைச்சு 3 நாளா உள்ள அழகா உருண்டை பிடிக்குது பாரு நீ என்ன இருக்கிறிய இதெல்லாம் ஜித்துங்க சின்னப்பியா வானில சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்பீட்ல வச்சுட்டு அழகா மீன் வரடா இதே மாதிரி உருண்டை அடிங்க நல்ல ஸ்பீட் அடிங்க அண்ணா இது ஓகேவா ஓகே பாடி பா இந்த மாதிரி குறுக்கு எலிக்கா கூட தான் உனக்கு வீட்லயே சேர்க்க தேவைப்படுது இப்போது மீன் போய் சூசைட் பண்ணிக்க போகுது தின்றதுவே கூடும் பழகுதுற அவங்களால டேய் இந்த மாதிரி ஒண்ணு போட்டு வரத்துந்தா ஏமா நான் தாவத்த 2-3 போடுறா மசாலா பொடி பத்தலையோ ஏய் வேணாண்டா ஏய் இது என்னடா வாழைக்கான அப்படியே தெரிந்து கவுத்து போடுறா பார்க்கும் போதே மைண்ட் மாறுது பாரு சின்னவியா இந்த பசங்க நல்லா வேலை செய்யுதுங்கடா வீட்டு வேலையா வச்சுக்கலாம் பழகுதுடா அந்த பசங்களை அதுனா அதுங்களை கஷ்டப்பட்டு வேலை வாங்கினாதான் தப்பு இஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தப்பு இல்லல்ல அது இல்லடா என்னது காலிஃபிளவர் பக்கோடா சொல்லி மனச கஷ்டப்படுத்தாது சிக்கன் பக்கோடா சிக்கன் இப்ப குதிச்சு குதிச்சு வரப்போகுது எங்கூட்டு மசாலா எங்கூட்டு மீனா உனக்கு நீங்கண்ணா யார் எடுத்து வந்தாங்க எங்கூட்டு பொருள் எல்லாம் நாங்க செய்யல நீ கிளம்பு நீ வேலையை பார்த்து கிளம்பு நீ தேவையில்லாம் பேசுங்க அப்புறம் நல்லா இருக்குது நான் சொல்லிட்டேன் நான் அழகா சண்டை மூட்டி விட்டு எத்தி விடுறா ஆளுங்க மூஞ்சில கொஞ்சம் சூடு சோறன இருக்கு வேணா என்னடா அடுத்த மூட்டை வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துருமேனு அப்படியே பாரு நல்லா இருக்கு சார பாம்பு நல்ல பாம்பாட உட்காந்துருக்காங்க இப்போ 2 பேரும் ஆமா கைட்டு வராங்க பாக்கலாங்க உன்ன எனக்கு நீ சிச்சா மட்டும் எனக்கு பொறுக்கவே மாட்டேங்கிறா பால் ஊத்துறேன் என்ன தானே ஊத்துறாங்க கம்முனு வரீங்களா
அப்படி சொல்லாதம்மா, என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஓசில கச்சா ஓய் 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 ஓய். டேய் வெந்துச்சேன் பாத்து எடுத்து வையண்டா. இந்த பக்கோடா 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 வெந்துருக்குமா பாரு. ஆண்டி ரொம்ப கிட்ட வரீங்க ஆண்டி, மூஞ்சில அடிச்சு போடுங்க. ஓகே எடுத்து வா. அண்ணா என்ன கொடுங்கண்ணா. என்ன போ அண்ணா போ. சரிண்ணா. டேய் சின்ன பையா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு தான் எச்ச ஊர்ச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குதா? அம்மா நீனா சூப்பர் சூப்பர். அம்மா இத ட்ரை பண்ணுங்க. அக்கி அம்மா வேற இது இல்லையா அண்ணா? தோசை பானா கலட்டி கொட்டிறேன் இரு. ஒரு மசாலா இல்லையா? கொட்டினா சூப்பர்னா. சரிதான். இந்த பையன் பேசி பேசி மெண்டல் ஆகுறாம்மா இவன். ஏன்டா இப்படி குறும்பு பண்றீங்க? டே சின்ன பையா, உங்க அப்பனுக்கு தெரியாம சிலிண்டர் தூக்கின்னு வந்துக்கிறேன், பிரச்சனை ஆகி விட்டுற போற. பிரச்சனை எல்லாம் அர்ச்சனை மாதிரி ஒண்ணும் கவலைப்பட ஒண்ணுமே ஆகாது. டே இது பாடுறா, திருப்பி திருப்பி போடுறா. தீஞ்சு போச்சு, போ போ. அண்ணா இதுல என்ன அதுல என்ன போறீங்க? டீச்சுனா யூ டீச் தட். ஐயோ ஐயோ, மீன் ஃப்ரை சூப்பரா இருக்குது. நானா இது ஒரு நாள் செய்யறதுக்கே உன்னால முடியலையே. தினம் தினம் பொம்பளைங்க எவ்வளவு பக்குவமா செய்யறாங்க பார்த்து கத்துக்கிட்ட சின்ன பையா. அதுலயும் முக்கியமா அம்மா எவ்வளவு பக்குவமா செய்யணும்னு பாத்துக்க. என்னமா பண்றது? அவ்வளவுதான். பக்கோடா வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து போட்டேன். இந்த லட்டு எல்லாம் எடுத்து உள்ள போட்டு போச்சு, முஞ்சி போச்சு. அம்மா ஆல்ரெடி பிரிஞ்சு சாதம் செஞ்சு வச்சுக்கிறேன். எடுத்து ஒரு குழப்பி அடிக்க வேண்டியதுதான். ஏய் திருப்பி திருப்பி போறா, சித்திரவதை பண்ணாதரா. இத சுட சுட பிரியாணி, கோலா உருண்டை, சிக்கன் பீஸா. இது கடல் மீனா ஏரி மீனா? டே சின்ன பையா, புரட்டாசி மாசம் அதுவும் இப்படி ஒரு குடுப்புனா யாருக்குடா இருக்கும்? செம்மல்ல என்று குதிரை தள்ளுங்கள். டே டே சின்ன பையா, அம்மாவுக்கு ஒரு ஆவைடா. டே 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 ஆ இல்ல ஆயிரம் வெப்பம் ஓடிட்டியா?